நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நீச கிரகங்கள் கொடுக்கும் ராஜயோகங்கள் வரிசையில் சனி பகவான் மேஷத்திலே நீசமடைகிறார். மேஷத்திலே சனி இருக்க பிறந்தவர்கள் அனைவருக்கும் சனி நீசமாக இருக்கிறார் என்று பொருள். இப்போ சனி ஆயுள் காரகன் நீசமடைந்து விட்டால் ஆயுள் நமக்கு இருக்காதா? அற்ப ஆயுளா? நம்மளாம் நீண்ட ஆயுள் தீர்க்க ஆயுளோடு இருப்போமா அப்படின்னா நிச்சயமாக இருப்பீர்கள். பயப்படலாம் வேண்டாம். சனி கொல்ல மாட்டார். ஏன்னா அவர் தான் ஆயுள் காரகன். சனி திசையில் ஒருவருக்கு மரணம் நேருவது என்பது தனிப்பட்ட கிரகங்களால் செய்யப்படுவதல்ல. ஒரு 4-5 கிரகங்கள் சேர்ந்து தான் அதை செய்யும். அப்போ சனி நீசமாகி விட்டாலே நம்மளுடைய ஆயுள் கெட்டுவிடும் அப்படிங்கிற பயம்லாம் யாருக்குமே வேண்டாம். அதே மாதிரி கர்ம காரகன் என்று சொல்லக்கூடிய 10-11 கூடிய வேலை, கர்மம்னா வேலை என்று பொருள், அப்போது கடமை என்று பொருள். அப்போது வேலை நிச்சயமாக கிடைக்கும். கடினமாக உழைத்து சம்பாதிப்பவர்களும் சனியுடைய காரத்துவம் தான். உழைப்பே இல்லாமல் ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு முதலாளியாக இருந்து நூற்றுக்கணக்கான நபர்கள் தனக்காக உழைத்து சம்பாதித்து கொடுக்கும் நிலையில் இருப்பவர்களும் சனியின் காரத்துவங்கள் பெற்றவங்க தான். அப்போ சனி நீசமாக இருந்து பங்கமாக இருந்தாலோ, சனி நீசமாக இருந்து வக்ரம் அடைந்தாலோ நாம் கூலி ஆட்களாக வேலை செய்பவர்களாக இல்லாமல் மிகப்பெரிய முதலாளிகளாக இருப்பார்கள். மாவட்டத்துக்கு தலைவர்களாக இருப்பார்கள். மாநில தலைவராக இருப்பவர்கள் அனைவருக்குமே சனி நீசமாகி வக்ரம் அடைந்திருக்கும். அப்போது சனி நீசமானாலே பயப்பட வேண்டாம். நன்மைகளை செய்வார். எப்போது கெடுதலை செய்வார்? சூரியனோடு இணைந்திருக்கும் போது தகப்பனுடைய அன்பு கெடும். தகப்பனை பிரிந்து வாழக்கூடியது. முன்னோர்கள் சொத்து அழியும். முன்னோர் சொத்துக்களில் வில்லங்கங்கள் வரும். சனி முழுமையாக சனி, செவ்வாய், ராகு, சூரியன் இந்த இணைவுகள் பெற்றால் நிச்சயமாக சனி கெடுதல்களை செய்வார். இந்த பூர்வீக சொத்துக்களால் தந்தையுடைய அன்பு இருக்காது. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொடுப்பார். சூரியனும் சனியும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டாலும் அப்படித்தான். சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலும் புணர்வு தோஷமும் கொடுக்கும், யோகமும் கொடுக்கும். சந்திரன் வேகமாக செயல்படக்கூடியவன், சனி மெதுவாக செயல்படக்கூடியவன். இரண்டும் இருந்தால் அதிகமான ஆற்றலும் ஆசையும் கனவுகளும் அதுக்குண்டான சிந்தனையும் இருக்கும். செயல்பாடுகள் மந்தமாக இருக்கும். சனியும் சந்திரனும் இணைந்திருந்தாலும் பார்த்து கொண்டாலும் அது நடக்கும். அப்போ சனி நீசமாகி விட்டால் பயப்படலாம் வேண்டாம். அவர் ராகுவோடு செவ்வாயோடு சூரியனோடு இணைந்திருக்காமல் அவர் நீசமாக இருந்தால் நிச்சயமாக அவர் கெடுதல்களை செய்ய மாட்டார். நீச வக்ரமாக இருந்தால் பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார். நீச பங்கமாக இருந்தாலும் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார். அவர் உடல் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நிச்சயமாக கொடுத்து படிப்படியாக உங்களை உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அதே மாதிரி சனி திசையில் கொடுக்கக்கூடிய எதையும், அது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், எந்த அடுத்து வரக்கூடிய எந்த திசையும் அந்த சொத்துக்களை எதுவும் செய்ய முடியாது.